4399 இந்த நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வெறும் ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. 4399 நாட்கள். சரியா சொல்லணும்னா கடந்த 12 வருஷமா ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்ற கால அளவு இதுதான். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம தேசத்தோட பொருளாதாரம் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிற ஒரு பிரம்மாண்டமான வீடியோ இது. இதோட தொடக்கம் தான் இது. நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கடந்த 12 வருஷத்துல நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல என்ன நடந்திருக்கு? உலக வங்கியிலையும் IMFலையும் வாங்கப்பட்ட கடன்கள், செலவுகள், மக்கள் நல திட்டங்கள்னு நம்ம நாட்டோட சமீபத்திய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை அடிப்படையை வச்சு ஒரு முழுமையான நிதி தணிக்கையை, அதாவது ஒரு ஃபைனான்சியல் ஆடிட்டை தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மெயினா கவர் போன விஷயத்த அந்த 200 லட்சம் கோடி கடன், மக்கள் நல திட்டங்கள்ல செலவான பல லட்சம் கோடிகள், மிடில் கிளாஸ் நிலைமை, உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு, பயனாளிகள் கணக்குல இருக்க ஒரு பெரிய முரண்பாடு, ஃபைனலா கார்ப்பரேட் சொத்துக்கள் விளிம்பில் நிற்கும் பொது சுகாதாரம். இந்த வரலாறு காணாத மாபெரும் பணம் எப்படி சரியா எங்கதான் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண போறோம். முதல்ல இந்த 200 லட்சம் கோடி கடன் கடந்த 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 12 வருஷத்துல வளர்ந்த இந்தியாவை, அதாவது ஒரு விக்சித் பாரத்தை உருவாக்குறதுக்காக இந்தியா ஒரு மிகப்பெரிய கடனை வாங்கியிருக்கு அப்படின்னு சோர்ஸ் டேட்டா சொல்லுது. 200 லட்சம் கோடி ரூபாய் நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது. இவ்வளவு பெரிய தொகையை உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம்னு பல இடங்கள்ல இருந்து இந்தியா கடனா வாங்கியிருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய மூலதனம் எப்படி எங்க விநியோகிக்கப்பட்டிருக்குன்னு நாம கண்டிப்பா தேடி பார்க்கணும்னு இந்த சோர்ஸ் பகுப்பாய்வு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது. இதை புரிஞ்சுக்க 1991 திட்டக்குழு சொன்ன ஒரு விஷயத்த நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது பொதுமக்களோட ரத்தம் மற்றும் வேர்வையால உருவாக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிற அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான மதிப்பீடு இருந்தது. அன்னைக்கு இருந்த டாடா, பிர்லா சொத்துக்களை விட பொதுத்துறை நிறுவனங்களோட மதிப்பு அதிகமா இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த நிலைமைக்கும் இன்னைக்கு நடக்கிற தீவிரமான தனியார் மயமாக்கலுக்கும் இந்த பிரம்மாண்டமான கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சோர்ஸ் டேட்டா ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இரண்டாவது பகுதி நலத்திட்ட செலவுகள். கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பல லட்சம் கோடிகள் எப்படி பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்க சுவாரஸ்யமே. சோர்ஸ் கொடுக்கிற இந்த டேட்டா படி முத்ரா யோஜனா திட்டத்துக்கு கீழே 40 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு 50 கோடி இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இலவச ரேஷன் திட்டமான கரீப் கல்யாண் மூலம் 11 லட்சம் கோடி செலவாகி 81 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. உஜ்வலா யோஜனா மூலம் 8 லட்சம் கோடி செலவு செய்யப்பட்டு 10 கோடி பேருக்கு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது மட்டும் கிடையாது. TM கிசான் திட்டத்தின் கீழே 4 கோடிக்கு மேல விவசாயிகளுக்கு 4.5 லட்சம் கோடி, 32 கோடி பெண்களுக்கான ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், 3.2 கோடி லக்பதி தீதி பயனாளிகள்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இது போக PM ஆவேஷ் யோஜனா மூலமா 4.25 கோடி வீடுகள், 12 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக 2 கோடி இளைஞர்களுக்கு 2 லட்சம் கோடி செலவிடப்பட்டிருக்கு. இந்த தரவுகள் எல்லாமே அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சோர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. மூன்றாவது பகுதியா நடுத்தர வர்க்க சலுகைகள். தினசரி வரி செலுத்துற சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி சலுகைகளும் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான வருமான நிலவரமும் இந்த டேட்டா ஒரு முக்கியமான உண்மையா ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் புதிய வரி விலக்கு உச்சவரம்பு 12.75 லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா மறுபக்கம் யதார்த்தம் என்ன? சாமானிய மக்களோட சராசரி வருமானம் வருஷத்துக்கு வெறும் 1.44 லட்சத்துல இருந்து 2.64 லட்சம் வரைக்கும் தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மாசத்துக்கு 12,000 இருந்து 22,000 ரூபாய் தான் பெரும்பான்மையான மக்கள் சம்பாதிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு? இதைத்தான் சோர்ஸ் நமக்கு சுட்டி காட்டுறது. இப்போ இந்த தேசிய செலவினங்களோட முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. கடந்த 12 வருஷத்துல நடுத்தர வர்க்கத்துக்காக 22 லட்சம் கோடியும், சுகாதாரத்துக்காக 17 லட்சம் கோடியும் செலவாகி இருக்கு. விவசாயிகளுக்கான மானியம் 16 லட்சம் கோடி. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். விவசாயிகளுக்காக 16 லட்சம் கோடி செலவழிச்சிருந்தாலும் இன்னமும் 74% விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது MSPயோட பலன் போய் சேரல அப்படிங்கறதான் இங்க சோர்ஸ் நமக்கு தெளிவா சொல்லுது. நான்காவது பகுதி உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு. நேஷன் ஃபர்ஸ்ட், அதாவது தேசம் முதலில் அப்படிங்கிற முன்முயற்சிக்கு பின்னால இருக்க நிதர்சனமான தரவுகள் என்னென்ன? தேச வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல பெரிய பாய்ச்சல் நடந்துட்டு இருக்கு. விமான நிலையங்கள் 74ல இருந்து 164 டபுள் ஆயிருக்கு. 164 வந்தே பாரத் ரயில்கள், 12 நகரங்கள்ல மெட்ரோ, அடல் சேது, சென்னப்பாலம்னு பல பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸ் நிறைவேறி இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான டேட்டாவை நம்ம கவனிக்கணும். ஒட்டுமொத்தமா சுமார் 48 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் போக்குவரத்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தனியார் துறை மூலமா, அதாவது பிரைவேட் செக்டர் மூலமா தான் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. அதே போல பாதுகாப்பு துறையில ஒரு முக்கியமான பொருளாதார முரண்பாட்டை சோர்ஸ் சுட்டி காட்டுது. ஒரு பக்கம் நம்மளோட பாதுகாப்பு ஏற்றுமதி
38,400 கோடியா உயர்ந்திருக்கு. இது நல்ல விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல சவுதி அரேபியா பெண்ணுக்கு தள்ளி ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யறதுல இந்தியா ஒரு உலக அளவுல நம்பர் இடத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறது தான் மறைக்க முடியாத உண்மை. 5வது பகுதி பயனாளிகள் முரண்பாடு. இந்த மொத்த பகுப்பாய்வுலயே ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப பெரிய கணித முரண்பாடு இதுதான். இந்த எண்களை நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டோட மொத்த மக்கள் தொகையே சுமார் 140 கோடி தான். ஆனா அரசாங்க திட்டங்கள் மூலமா பயனடைந்த ஒட்டுமொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையை கூட்டினா அது சுமார் 175 கோடியை தாண்டுது. லாஜிக்கா யோசிச்சா மக்கள் தொகையை விட பயனாளிகளின் எண்ணிக்கை எப்படி அதிகமா இருக்க முடியும்? அப்போ இந்த எண்கள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மேல பொருந்தது? இது வெறும் புள்ளி விவரங்கள்ல ஏற்பட்ட ஓவர்லாப்பா? அதாவது பல திட்டங்கள் ஒரே நபருக்கு போய் சேர்ந்ததன் விளைவா? இல்ல கணக்கீட்டு முறையில இருக்க ஒரு ஆழமான பிழையா? எந்த பக்கமும் சாயாம சோர்ஸ் இந்த கேள்வியை ரொம்ப அழுத்தமா நம்ம முன்னாடி வைக்குது. இதை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இலவச ரேஷன் வாங்குற அதே நபர் முத்ரா லோனும் வாங்கியிருக்காரா? அதே நபருக்கு உஜ்வாலா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கா? அதே பிஎம்கே கிசான் நிதியம் வாங்குறாரா? அவர் பேர்ல ஜன்தன் கணக்கும் இருக்கா? இப்படி ஒரே குடிமகன் 5 வெவ்வேறு மாபெரும் நலத்திட்டங்கள்ல 5 வெவ்வேறு பயனாளியா தனித்தனியா கணக்கிடப்படுறாரா? அப்படிங்கிறத நிதி ஆயோகம் கண்டிப்பா தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற லாஜிக்கான வாதித்த சோர்ஸ் இங்க கொடுக்குது நமக்கு. 6வது மற்றும் இறுதி பகுதி கார்பரேட் சொத்துக்கள் மற்றும் பொது சுகாதாரம். வாங்கப்பட்ட 200 லட்சம் கோடி கடனும் செலவிடப்பட்ட தொகையும் இறுதியில எங்க போய் தங்கியிருக்கு? ஒரு பக்கம் 48 லட்சம் கோடிக்கு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது, அதே காலகட்டத்துலதான் இந்தியாவோட முதல் 2 பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் உலக அளவுல டாப் 10 மற்றும் டாப் 20 பணப்பாளர்கள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கான மிகப்பெரிய கடனும் செலவினங்களும் நடக்கும் இதே காலத்துலதான் ஒரு சில உள்நாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் வரலாறு காணாத அளவுல செல்வத்தை கூச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இப்ப ஃபைனலா ஒரு ஒப்பீடு. மருத்துவ காப்பீட்டுக்காக, அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக பிரைவேட் கம்பெனிகளுக்கு மக்கள் செலுத்துற பிரீமியம் தொகையானது அரசாங்கத்தோட மொத்த சுகாதார பட்ஜெட்டை விட 10 மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க, இந்த மாபெரும் லாபம் மொத்தமும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு தான் போகுது. ஒருவேளை இந்த பணத்தோட ஒரு பாதியை பயன்படுத்தியிருந்தா கூட இன்னைக்கு இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமான எய்ம்ஸ் தரத்திலான உலகத்தரம் வாய்ந்த பொது மருத்துவமனைகளை நம்ம நாட்டுல கட்டியிருக்க முடியாது. சோர்ஸ் நமக்கு ஒரு மாற்று பார்வையை இங்க காட்டுது. கடன்கள், நலத்திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கார்பரேட் வளர்ச்சி, இந்த எல்லா நம்பர்களையும் புள்ளி விவரங்களையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மையான அர்த்தம் என்ன? அது யாருக்கான வளர்ச்சி? இந்த ஒரு கேள்விக்கான பதில தேட வேண்டிய கட்டத்துல தான் நாம இன்னைக்கு இருக்கோம். இந்தியாவின் இந்த பேலன்ஸ் ஷீட் உங்களோட பல புதிய தேடல்களை உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாருங்க, கேள்விகளை கேளுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் see you.